மனதை நெகிழ வைக்கக்கூடிய இந்த பதிவினை பார்ப்பதற்கு முன்பு நீங்கள் நமது சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூடவே வர பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். வணக்கம் நண்பர்களே, இன்று நான் சொல்ல போகும் இந்த சம்பவம் ஒரு ரயில் நிலையத்தில் நடந்த உண்மை சம்பவம். அதாவது ஒரு பயணி ஒருவர் ஒரு நொடியில் செய்த தவறால் அவரது உயிர் போக இருந்தது. அந்த நிமிடத்தில் கடவுளால் அனுப்பப்பட்ட தூதர் போல வந்து ஒருவர் காப்பாற்றிய உண்மை சம்பவத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக கேட்டிங்கன்னா உண்மையாலுமே உங்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கர்நாடகா மாநிலம் மங்களூரு பக்கத்தில் இருக்கிற சூரத்கல் ரயில்வே ஸ்டேஷனில் தான் இது நடந்துச்சு. அதாவது ஆகஸ்ட் 10ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு இந்த சம்பவம் நடந்துச்சு. வழக்கம் போல அந்த ரயில் நிலையத்தில் பயணிகள் எல்லோரும் பரபரப்பாக காணப்பட்டாங்க. அப்போ ரயில் ஒன்று புறப்பட ஹாரன் அடிக்கிறது. நான் புறப்படுவதற்கு தயாராக இருக்கிறேன், சீக்கிரம் ஏறுங்கள் என்று உச்சரித்த வண்ணம் அந்த ரயில் தன்னுடைய ஹாரன் சவுண்டை வேகமாக ஒலித்தது. ரயிலின் அந்த ஹாரன் சவுண்டை கேட்டவுடன் பயணிகள் எல்லோரும் பரபரப்பானார்கள். தன்னுடைய இருக்கையில் அமர்வதற்கு தயாரானார்கள். தூரத்திலிருந்து ஓடி வந்தும் சில பேர் அந்த ரயிலில் ஏறினாங்க. அப்போ ஒரு பயணி ஒருவர் பிளாட்ஃபார்ம் கடையில் ஏதோ தின்பண்டம் வாங்கி கொண்டு அவர் இருந்தார். திடீரென்று ரயில் மூவ் ஆகிவிட்டது. அந்த சூழ்நிலையில் அந்த ரயிலை பிடிப்பதற்காக அவர் ஓடி வருகிறார். நகர்ந்து கொண்டிருக்கிற அந்த ரயிலில் அவர் ஏற முற்படுகிறார். ஆனால் அந்த ஒரு முயற்சி மிகப்பெரிய ஆபத்தாக மாறிப்போகிறது. ரயிலில் ஏற முயன்ற போது அவரது கால் இடறி அவர் திடீரென்று ரயிலுக்கும் பிளாட்ஃபார்முக்கும் இடையில் விழுகிறார். தான் பயணிக்கும் ரயில் நகர்ந்து போகிறது என்று அச்ச உணர்வோடு ஓடி வந்து அவர் ரயில் ஏறும் பொழுது அவர் நிலை தடுமாறி ரயில் பெட்டிக்கும் நடைமேடைக்கும் இடையே ஆபத்தான பகுதியில் விழும் நிலையில் சிக்கிக் கொள்கிறார். ரயில் சிறிதாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு சில வினாடிகள் தான், அதற்கு மேல் அவரிடம் நேரமே கிடையாது. இன்னும் சற்று நேரத்தில் அவர் இறக்கப் போகிறார், உடல் நசுங்கி இறந்து விடுவார் என்ற நிலையில் இருந்தது. அந்த நேரத்தில் அங்கு பணியில் இருந்த ரயில்வே ஊழியர் சந்தீப் நாயக் இந்த நிலைமையை உற்று கவனிக்கிறார். யாரோ ஒரு பயணி இதுபோன்று ஆபத்தான சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டார் என்று அவருக்கு உள்ளுணர்வு சொல்கிறது. சந்தீப் நாயக் ஒரு நொடியும் தாமதிக்கவில்லை. பயணி ஆபத்தில் இருப்பதை உணர்ந்தவுடன் உடனடியாக அவரை நோக்கி ஓடி வருகிறார். தனது உயிரையும் பொருட்படுத்தாமல் அந்த பயணியை பிடித்து ஆபத்தான இடத்திலிருந்து வெளியே இழுத்து கொண்டு வந்தார். ஒரு சில வினாடிக்குள் ஒரு பெரிய விபத்து அங்கு தவிர்க்கப்படுகிறது. அந்த பயணி பாதுகாப்பாக மீட்கப்பட்டார். அங்கு இருந்தவர்களுக்கு இது ஒரு அதிர்ச்சியான தருணமாக மாறி நின்றது. பார்த்தவர்கள் எல்லாம் சிலையாய் உறைந்து போகிறார்கள். ஒரு சிறிய அவசரம், ஒரு தவறான முயற்சி, அதன் விளைவு அவர் உயிரையே பறித்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனால் சரியான நேரத்தில் அந்த ரயில்வே ஊழியர் மட்டும் கவனிக்காமல் இருந்திருந்தால் இந்நேரம் ஒரு உயிர் அங்கு போயிருக்கும். அந்த ரயில்வே ஊழியர் சந்தீப் நாயக்கின் சாமர்த்தியம், உள்ளுணர்வு இதை செயல்படுத்தி அவசரமாக ஓடி வந்து அவர் அந்த ரயில்வே ஊழியரை, அந்த ரயில்வே பயணியை காப்பாற்றி விட்டார். இதன் மூலம் அங்கு ஒரு உயிர் காப்பாற்றப்பட்டது என்று ரயில்வே பயணிகள் அனைவரும் கைத்தட்டி அந்த இடத்தில் அவரை பாராட்டினார்கள். நண்பர்களே, இந்த சம்பவம் நம்ம எல்லோருக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை நினைவூட்டுகிறது. ரயிலை பிடிப்பதை விட உயிர் ரொம்ப முக்கியம் என்பதுதான். ஓடும் ரயிலில் ஏற முயற்சிப்பது எவ்வளவு ஆபத்தானது என்பதை இந்த சம்பவம் உங்களுக்கு நிரூபித்திருக்கும். சில நேரங்களில் ரயிலை விட்டுவிட்டால் அடுத்த ரயிலை பிடித்துக் கொள்ளலாம். ஆனால் உயிரை இழந்து விட்டால் அடுத்த உயிர் நமக்கு கிடைக்காது. அதே நேரத்தில் ஆபத்தை கவனித்து உடனடியாக செயல்பட்ட அந்த ரயில்வே ஊழியரின் விழிப்புணர்வும் பாராட்டுக்குரியது என்று ரயில்வே நிர்வாகம் அந்த இடத்தில் ஒரு செய்தியை பரப்புகிறது. அந்த ரயில்வே ஊழியர் தன்னுடைய பணியை கரெக்டாக செய்கிறார். அதனால் அந்த பணியை சரியான நேரத்திலும் சரியான துணிச்சலுடன் செய்ததால் ஒரு உயிர் காப்பாற்றப்பட்டு விட்டது என்று ஒட்டுமொத்த ரயில்வே நிர்வாகமும் சந்தீப் நாயக்கை பாராட்டி. நண்பர்களே, ரயில் நிலையங்களில் நாம் அடிக்கடி பார்க்கும் ஒரு காட்சி தான் இந்த காட்சி. ரயில் புறப்படும் போது சிலர் ஓடி சென்று ஏற முயற்சிப்பார்கள். ஆனால் அந்த சில வினாடிகளின் அவசரம் ஒரு குடும்பத்தின் வாழ்க்கையை மாற்றிவிடும். ரயிலை தவற விடுவது பரவாயில்லை, ஆனால் உயிர் போய்விட்டால் திரும்ப கிடைக்குமா? இந்த காலத்துல இளைஞர்களும் இளம்பெண்களும் ஓடி வந்து ரயில் ஏறுவதை நாம் பார்க்க முடிகிறது. இன்னும் சில இளைஞர்கள் ஆபத்தான கட்டத்தில் பயணம் செய்கிறார்கள். அதாவது ஃபுட்போர்ட் அடிக்கிறேன் என்ற பெயரில் அவர்கள் இன்னொருவருடன் சீன் போடுகிறேன் என்ற பெயரில் அவர்கள் இதுபோன்று ஆபத்தான செயல்களை செய்யும் பொழுது நிறைய இளைஞர்கள் உயிரும் பறிபோவதை நாம் செய்திகள் மூலம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அதே நேரத்தில் சில ரயில்வே ஸ்டேஷன்ல ரயில்வே ஊழியர்கள் இது போன்ற உணர்ச்சிகரமான உணர்வுபூர்வமான சில சம்பவங்களை செய்து இந்திய மக்களின் மனதை கொள்ளை கொள்கிறார்கள். அந்த வகையில் சந்தீப் நாயக்கரும் ஒருவராக மாறிவிட்டார். சிவனேனு தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருந்த சந்தீப் நாயக் உள்ளுணர்வு திடீரென்று ஒரு பயணி யாரோ ஆபத்தில் இருக்கிறார் என்ற
அந்த உள்ளுணர்வை கேட்டுக்கொண்டு துரித வேகத்தில் அவர் செயல்பட்டு ஒரு உயிரை காப்பாற்றிய சம்பவம் அந்த பகுதியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. நண்பர்களே, இந்த உண்மை சம்பவம் உங்கள் மனதை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை ஒரு லைக் செய்துவிட்டு உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்களும் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருப்பாங்க. மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்தியோடு அடிக்கடி சந்திக்கலாம். நீங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு நமக்கு ஆதரவு தாருங்கள். மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.